எல்லாருக்கும் வணக்கங்க. அப்படியே பாருங்களேன், விறகடுப்பு இது மாதிரி பார்த்துருக்கீங்களா? எப்படி எரியுது பார்த்தீங்களா? நல்லா காத்தோட்டமாக இருக்குங்க, புகையே நிற்காது. இந்த பக்கம் பாருங்கள், எவ்வளோ பெரிய இட்லி பானை. எடுத்து கவுத்த அப்படியே ஆவி பறக்க அப்படியே இட்லி தட்டு நிறையா ஆசையாக இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே அழகாக ஹாட் பேக்கில் அடுக்க. இந்த பக்கம் பாருங்களேன், அந்த வடை வேகிறத பார்த்தாலே அவ்வளோ ஆசையாக இருக்கும். இந்த பக்கம் அப்படியே பூரி, ஒவ்வொரு பூரி தாங்க, ஏன்னா முழுசாக அப்படி வெந்து அப்படி தட்டில் அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த அம்மா போவ அப்படியே நம்மளும் பின்னாடியே போகணும் போல் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், இந்த பொங்கல் என்ன பண்ணுச்சு, அதுக்குள்ளே இந்த நெய்யை போட்டு உருட்டுன்னா இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய தோசைக்கல். என்ன இந்த அம்மா போகிறாங்க, இவங்களுக்கு ஊற்ற தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே அசால்ட்டாக அப்படி எக்கி எவ்வளோ பெரிய தோசை பாருங்கள். இந்த இவங்களும் ஊற்றுறாங்க, என்னப்பா யார் வேணாலும் தோசை ஊற்றலாமா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஏங்கிறத பார்த்தா எங்கேயும் நம்ம நிற்க முடியாதுன்னா இடிச்சிருவாங்க போல இருக்கும். அந்தளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் நடக்குது. இது கல்யாண வீடா அப்படியே யோசிச்சுட்டே இருங்களேன். இங்கே என்ன அப்படியே வெறும் ஸ்கூல் பசங்களா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஸ்கூலா இல்லை டியூஷனா? என்ன எல்லோரும் பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு சின்ன குழப்பம் உங்களுக்கு வந்துருச்சுல்ல. எனக்கு அதே மாதிரி தாங்க இருந்துச்சு அன்னைக்கு. ஊர் என்ன அப்படி பாத்திரமா சுற்றி காட்டுங்க சார், எடிட்டர் சார். படிச்சிங்களா? ஆயக்காரன் புலம். ஆயர்னா எல்லாருக்குமே தெரியாது, மாடுகள் சம்மந்தப்பட்டது. புலம்னா இடம். இது வேதாரண்யத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 12வது கிலோமீட்டரில் இருக்குது. திருத்துறைப்பூண்டிலேருந்து ஒரு 25வது கிலோமீட்டரில் இருக்குது. அவ்வளோ செல்வ செழிப்பான ஊர், பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு ஊர். அங்கே தான் செம்மொழி உணவகம்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சதாசிவம் ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர் ஆரம்பிச்சிருக்கார். அவங்க ஓரளவுக்கு வசதி தான், வீடெல்லாம் பக்கத்தில் இருக்குது. இது அழகாக அப்படியே ஓட்டு கட்டடம் இவருக்காகவே ரெடியாகி இருந்திருக்கு. அது தாத்தா காலத்தில் கட்டினதா இவர் கட்டினதாலாம் தெரில. கேட்டேன், இல்லை சார் 10,000 போட்டு ஒரு தட்டு முட்டு சாமான்கள் தான் வச்சுருந்தோம். ரிட்டையர் ஆன என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு வீட்டில் சொல்ல. வீட்டில் யார் தெரியுமா? இவங்க தாங்க. இவங்க பேர் வசந்தி. நான் கேட்டேன், பேசிகிட்டு இருக்குப்பா. ஐயா ஏன் அம்மாவை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேங்கிறாரு, அம்மாவை கூப்பிடுன்னு தானே சொல்கிறாருன்னு. இல்லை சார், எப்போயாவது பேர் சொல்லுவாங்க. சொல்லிவிடாதீங்க, வெறும் பேர் சொல்ல மாட்டார் சார், வசந்தி மேடத்தை கூப்பிடுங்கன்னு தான் சொல்லுவார். அங்கே தாங்க இருக்கு, பெண்களை மதிக்கிறார் அந்த மனுஷன். அது வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும், அவ்வளோ மரியாதை. அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே 7-8 வருஷமாக இருக்காங்க. இந்த மருமகளை பேசுகிறாங்க, கேளுங்களேன். கடை ஆரம்பிச்சும் போது கதாபியலுக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பித்தோம். சும்மா ரொம்ப சின்னதாக தான் ஆரம்பித்தோம். சரி. என் பையன் நான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். சரி. அப்போ எனக்கு ஃபுல் சப்போர்ட் இவங்க தான். ஓ, மாமாவோட சித்தப்பா வீடு, சின்ன சித்தப்பா வீடு, நடி சித்தப்பா வீடு. ஓ, என் குழந்தைய தூக்கிட்டு போயே வச்சுப்பாங்க. நானும் அத்தையும் ஹோட்டல்ல வேலை பார்த்தீங்க. அப்புறம் தான் லேபர்ஸ் நிறைய போட்டாங்க. ஓ, முதல்ல அந்த பில்லு அந்த ஃபுல் சைட் பரிமாறது ஃபுல்லா மாமா பார்த்துப்பாங்க. சரி. கிச்சன் சைடு நாங்க பார்த்துப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆளுங்க சேர்த்தாங்க. அவங்க 7 வருஷம் ஆகுது அந்த பெரியவங்க. சரி சரி சரி. இவங்க 7 வருஷம் ஆகுது. இவங்க 2 தான் சீனியர். சரி சரி சரி. அந்த அக்காலாம் இப்போ 2-3 வருஷம் ஆயிடுச்சு. சரி சரி. அது மாதிரி இவங்கெல்லாம் இல்லாட்டினாலையும் எங்களால செய்ய முடியாது. ஒருவேளை அவங்க வீட்டுல விசேஷம் அப்படின்னா நானும் அத்தையுமே இறங்கி செய்வாங்க. சரி. ஆமாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்தில் ரொம்ப சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் தான் இவங்க பையனையே வளர்த்துருக்காங்க. இப்படி போராடி தான் அந்த ஹோட்டல் இன்னைக்கு ஆரம்பித்து வளர்ந்து நிற்கிது. காலையிலேயே ஸ்கூல் பசங்க நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அப்போ கேட்டேன், இல்லை சார் பசங்களுக்கு இட்லியை விட கொஞ்சம் தோசை பிடிக்கும், சின்ன தோசைன்னு ஒன்று வச்சுருக்கேன் சார், அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் சாப்பிட்டுட்டு இருந்தான். என்னப்பா அப்படின்னா, கேசரி அப்படின்னா. ஏன்ப்பா இன்னைக்கு கேசரி அப்படின்னா, தெரில அப்படின்னு சொல்ல. அப்படியே சதாசிவம் சாரை நான் திரும்பி பார்த்தேன். எல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்கன்ற மாதிரி தான் ஒரு அழகான ஒரு பார்வை. அதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணிக்கலாங்க, அவ்வளோ பெரிய மனசு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது இட்லியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் எல்லாம் நிறைய வைக்கிறாங்க. பார்சல் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க.
இந்த ஊர்ல ஐயனார் வந்து களி தீர்த்த ஐயனாரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிச்சு. என்னன்னா, அதற்கு வந்து வேண்டிப்பாங்கல்ல, அவங்க இப்படி தான் வேண்டிப்பாங்களாம், நான் ஆள் உயர சிலை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த ஆள் உயர சிலை யார் செய்வா? மண்பானை செய்கிறவங்க தானே, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஊர்லேருந்து நிறைய பேர் ஃபாரின் போகிறாங்க. அவங்க நேர்த்தி கடன் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிக்கிறது என்ன தெரியுமா? எங்கேயும் நான் தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் யோசிச்சு கூட யாரும் இருக்க முடியாதுங்க. நாடக பூஜை நான் பண்ணுறேன்னு தான் வேண்டிப்பாங்களாம். அங்கேருந்து ஃபாரின்லாம் போயிட்டு வந்து சம்பாதிச்சு வந்து நாடக பூஜை, இந்த வள்ளி திருமணம், இந்த மாதிரி நாடகங்களை போடுவாங்களாம். ஊருக்கு நல்லதாச்சா, நாடக கலைஞர்களுக்கு நல்லதாச்சா, எப்படி இந்த ஊர் பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த ஊரே விட்டே கொடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், முட்டைகோசெல்லாம் என்ன ஃபாஸ்ட்டாக வெட்டிக்கிட்டே இருக்காங்க. அர்ஜென்ட்டாக சாப்பாடு அப்படின்னா நான் 1.5 மணி நேரத்தில் கூட, மத்தியானம் 3 மணிக்கு கூட சில நேரத்தில் ஃபோன் பண்ணுவாங்க, சார் ரெடி பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்ல. அப்போ சதாசிவம் ஐயா சார் இப்படி தான் சொன்னார். சில நேரத்தில் சார் 30 நாளைக்கு முன்னாடியே 40 சாப்பாடுன்னு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. நான் எழுதுவேன், இந்த பாருங்களேன் ஸ்லேட்டில் தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது மறந்துட்டேன் அப்படின்னா கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் எல்லோரும் சமைச்சிருவாங்க சார். அன்னைக்கு சர்வ் பண்ண என் பையன் கூட வருவான்னு. இவர் தாங்க, அவர் பையன் கபிலன்னு பேர். எல்லாத்துக்குள்ளேயும் தமிழ் விளையாடும் வருதுல. அவர் பேத்தி பேர் தான் செம்மொழி, பேரம் பேர் செம்மல் அப்படின்னு எல்லாத்தையும் ஆசையாக வச்சிருக்கார். அந்த ரிட்டையர்டு ஹச்சமாக இருந்ததுன்ற ஒரு விஷயம் அர்த்தமாக இவர்கிட்ட இருக்கு. கேட்டேன், ஒருவேளை ஹோட்டல் ஆரம்பிக்கலைன்னா என்ன நோய் வந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்திருக்கும்னு அசால்ட்டாக தமிழ்நாட்டில் ரிட்டையர் ஆகிற அத்தனை மனுஷனுக்கு சேர்த்து ஒரு வார்த்தை சொன்னாருங்க. இந்த பக்கம் அவங்க மருமகளுக்கெல்லாம் நிற்க நேரம் இல்லைங்க, எல்லாரும் பம்பரமாக சுற்றுறாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இல்லை இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு தான் சார் வந்திருக்காங்க, ஆனால் ஆத்மார்த்தமாக சமைப்பாங்க சார். எல்லாமே எங்கள் மாமியார் கற்றுக் கொடுத்தது தான் சார்னு சொல்லி வசந்தி மேடத்தை அப்படி புகழ்றாங்க. உண்மையாக இருந்துச்சு. அது முகத்தில் மட்டும் இல்லை, மனசுலேருந்து சொன்னது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. 11 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆகிடுது. 2 கறி, காய், சாம்பார், வத்த குழம்பு, ரசம்னு ஒரு தட்டில் தூக்கி வச்சிடுறாங்க. மத்தியானம் மோர் கூட கிடையாதுங்க, தயிர் தான். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தேவைப்பட்டால் தான் நீங்கள் மோர் வாங்கிக்கணும். எல்லாத்தையும் ரெடியாக வைக்க நீங்கள் குனிஞ்ச தண்ணில் நிமிராமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். டைம் வேஸ்ட்டே ஆகாதீங்க. அப்படியே இலையில வச்சு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த இலை எப்படி இவர் மூடுறாரு பார்த்தீங்களா? இவர் பேர் முருகையன்னு பேர், விதை விற்கிறவரா. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் வந்து 50-60 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவேன் சார். இந்த அவரே சொல்கிறாரு பாருங்க சாப்பாட்டை பற்றி. ஐயா உங்கள் பேருங்கய்யா? என் பேர் முருகையன் யாதவ். நமக்கு வியாபாரம் என்னவோ விதை வியாபாரம். இங்கே தான் சாப்பிடுவீங்களா? ஏன்னா இவ்வளவு தூரம் வரையா, வர்ற வழியில எவ்வளவோ ஹோட்டல் இருக்கு. இந்த சந்துக்குள்ள பூந்து இருந்து புறப்பட்டு ஏன் வரணும்? வீட்டு சாப்பாடு மாதிரி இங்கே தான் சாப்பிடுறீங்க. சுத்தமா சாப்பிடுற அளவுல பார்க்கறது நஜங்க. அவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அவர் வண்டி எடுத்துட்டு ஒரு மைக்க போட்டுக்கிட்டு இருந்தா, அதை கேளுங்களேன். வண்டி வந்துட்டு இருக்கு, உங்க ஊர்ல வந்துட்டு இருக்கு, உங்க தெருவுல வந்துட்டு இருக்கு. பாக்கெட் 10 ரூபா தான். கீரை விதை, வெண்டி விதை, வெள்ளரி விதை, கொத்தவரை விதை, பரங்கி விதை, சாகர் விதை, பாக்கெட் 10 ரூபா. அவர் பாட்டு கிளம்பிட்டார். அந்த மாதிரி நல்ல சாப்பாடு இவங்க கொடுக்குறாங்க. நான் கேட்டேன் ஐயாட்ட, இந்த மாதிரி என்னையா சாப்பிட்றத விட பார்சல் நிறையா போகுது அப்படின்னு சொல்லி. இல்லை சார், சுற்றி சவுக்க மரம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வேலை நடக்கும் சார். சார் அங்கேருந்து இங்கே வந்து சாப்பிட்டா நேரம் விரையும் சார், அதனால பார்சல் வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த நேரம் விரையோன்ற வார்த்தை இருக்குல்ல, அது அங்கே தாங்க நான் உணர்ந்தேன். ஆமாம், இல்லை ஒரு ஹோட்டலில் போய் நம்ம 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டா டைம் வேஸ்ட்டு தானே. ஏ அப்பா, எங்கள் ஊருக்கு பேரே பள்ளிக்கூடத்தடி தான் சார். எத்தனை பிள்ளைங்க இறங்கும் அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா சார் அப்படின்னாரு. நானும் என்னென்னமோ சொன்னேங்க. அவர் சொன்ன எண்ணிக்கை என்ன தெரியுமா? கண்ணுக்குன்னு வச்சு விடாதீங்கப்பா, 4000-லேருந்து 5000 பிள்ளைங்க இறங்கியும் சார். கிட்டத்தட்ட 9 ஸ்கூல் இருக்குது சார் அப்படின்னு அவர் சொல்கிறப்ப நான் ஒரு ஸ்கூல் அப்படி எட்டி எட்டி பார்த்தேன். அந்த மிலிட்ரி மாதிரி இருந்துச்சு, போர்டை கூட ஷூட்டே பண்ண முடியல. அப்புறம் உள்ளே வச்சு எடுத்தோம். அந்த ஸ்கூல் பேர் வந்து பாயிண்ட் காலிமர். அது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் தான். அது என்னப்பா பாயிண்ட் காலிமர்னு மண்டே உடச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஊரில் அம்பிகா பற்றின மிக அறிவான ஆள் அப்படி தான் சொன்னார். சார் பாயிண்ட் காலிமர்னு நெட்டில் போட்டு பாருங்கள் சார், சொல்லும் சார் அந்த ஊர் பேரை அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா கோடிக்கரைன்னு வருதுங்க.
ஐயோ, அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அறிவு தான். அந்த அம்பியாவை சார் இப்படி தான் சொன்னாங்க, சார் நீங்களாம் வீடை கட்டிட்டீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துருவீங்க சார், நம்ம தான் வீடு கட்டிட்டோமேன்னு. எங்கள் ஊரில் அப்படி கிடையாது சார். நடுவில் ஊட்ட கட்டிவிட்டு சார் சுற்றி, அது ஒரு மாவாக இருக்கட்டும், 2 குழியாக இருக்கட்டும், 1 ஏக்கராக இருக்கட்டும், அப்படியே இந்த மண் சார் அப்படியே நைஸாக இருக்கும். உங்களுக்குலாம் செட் ஆகாது சார். எங்கள் ஊரில் அதை போட்டால் அப்படியே மல்லிகை மலரும் சார். போயில்ல, நாங்கள் இப்போ சாவடி பண்ணுறதில்ல சார். இப்போல்லாம் நெல் சவுக்குக்கு எங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது சார். எல்லாரும் உழைப்பாங்க சார். 10-40 பஸ்ஸுக்குன்னு ஓடுவாங்க சார். அவங்களே பூவை பறிச்சுக்கிட்டு. எங்கள் ஊரில் எல்லா 2 வீலராக இருக்கட்டும், அது காராக இருக்கட்டும் சார், எல்லாம் அழுக்காக தான் இருக்கும். ஏன்னா அது எங்கள் ஊரில் அது ஆடம்பரத்துக்கு இல்லை சார், அவசியத்துக்கு சார். அது விவசாய கருவி சார் அப்படின்னு சொல்கிறப்பயே இனிமேல் வண்டியை வீட்டில் துடைக்கிறதா வேணாமான்ற அளவுக்கு எனக்கு குழப்பம் வந்துருச்சுங்க. இந்த ஊரே உழைக்குது. அதே மாதிரி ஒரு வீட்டில் சார் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க சார், இல்லைப்பா நான் வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஃபாரின் போயிடுவாங்களாம். அப்படி தான் உழைக்கிற ஊர். அதனால தான் நிறைய பார்சல் போகுது. சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஐயாட்ட கேட்டேன், அது என்ன அரசு சாப்பாடுன்னு. சில பேருக்கு அது போதும்ல, அதனால தான். இங்கே சாப்பிட்றவங்களுக்கு அது கிடையாது. ரொம்ப வயசானவங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டா நான் அந்த மாதிரி வாங்கிப்பேன் அப்படின்றப்ப 2 அரசாப்பாடுப்பா, 1 தயிர். மூட்டை மூட்டையா ஆட்டோவில் கார்லன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. எங்கள் பார்சல் நிறைய அளவு இருக்குது, நல்ல சுவையாக இருக்குது. தயிர் வரைக்கும் வீட்டிலேயே உர ஊற்றி தான் கொடுக்குறாங்க. பின்னாடி மாடு இருக்குது. ஒரு சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தெலுங்கு படம் ஷூட் பண்ண மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆசை ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே, நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும், சேர்ந்து வாழுகின்ற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும், ஒரு நாள் கூட இங்கு வரமாகும், உயிர் எங்கள் வீடாகும், சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம். இந்த தெலுங்கு படம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு காட்சி தான் நான் இவங்கள்ட்ட பார்த்தேன். இவங்க மருமகள் மேலே திருப்பாலக்குடி அப்படின்னு சொல்லி மன்னார்குடி பக்கத்தில், என்ன படிச்சிருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்ல ரொம்ப அசால்ட்டாக கேஷுவலாக சொன்னாங்க. தமிழ் யூனிவர்சிட்டி பிஎட். ஓ, தமிழ் யூனிவர்சிட்டி பிஎடா? சென்னையில் என்ன பண்ணீங்க? சென்னையில் டீச்சர் ட்ரைனிங். அப்பாடி, சென்னையில் நான் டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன். தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியில் பிஎட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிகிட்டே இருக்காங்கங்க. இவ்வளோ படித்த பொண்ணு தோசைகளில் அசால்ட்டாக தோசை ஊற்றுறாங்க. அது என்ன சார், படிப்புக்கும் இதுக்கு என்ன சார் இருக்குது? இப்போ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், கொஞ்சம் நேரம் கிடைக்கிது சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி எப்போயாவது யாராவது இல்லைன்னா தான் என்னை கூப்பிட்றாங்க சார். மாமனார் இப்போ என்ன படிக்க சொல்லியிருக்கார் சார் அப்படின்னு சொல்கிறப்பயே அந்த அன்பு இருக்குல்ல. இல்லை சார், எல்லாமே எங்கள் மாமியார் தான் சார் எனக்கு கற்றுக் கொடுத்ததுன்றப்ப, ஒரு மாமியாரும் மருமகளும் இப்படி பேசிப்பாங்களா அப்படின்றப்ப, அதனால் நிறைய நல்ல விஷயங்கள். அந்த முருகையன் அந்த விதை விற்றுக்கிட்டு அந்த மைக் செட் போட்டதாக இருக்கட்டும், இந்த சதாசிவம் ஐயா அந்த ஸ்லேட்டில் எழுதிக்கிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு காட்சியும் மனசுக்குள்ளேயே இருக்குங்க. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆயக்காரம்பலம் அந்த டவுனுக்கு வந்துட்டு நடேசனார் மேல்நிலை பள்ளின்னு ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட்டில் அங்கே தாங்க கொஞ்சம் பெரிய போர்டாக வச்சுருக்காரு மனுஷன். அப்படி ஒரு 10 வீடு தள்ளினீங்கன்னா அழகான ஒரு நாட்டு ஓடுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஓட்டு கட்டடத்துக்குள்ளே அது பாட்டு இயங்கிட்டு இருக்கும். காலையில் உண்டு, மத்தியானம் உண்டு, சாயங்காலம் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உண்டு. ரொம்ப அழகாக, ரொம்ப ஆத்மார்த்தமாக, நல்லா சுத்தமாக சமைக்கிறாங்க. என்னைக்காவது வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஆயக்காரம்பலத்துக்கு போய் இந்த அன்னபூரணிகளை செம்மொழி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும். ஏங்க அவ்வளவு, தமிழ்நாட்டுக்கே கிடைக்கும். பாட்டை போடுங்க சார். உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. நன்றிங்க. வீட்டில விசேஷங்கள்